எல்லாருக்கும் வணக்கம். முட்டைக்கோஸ் வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்ச கோஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினோடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் வச்சுக்கலாம். அதுவே போதுமானது. இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். என்னோடய வீடியோவில் நான் ஃபோனில் எடுத்து எடிட் பண்ணி போடுறதால உங்களுக்கு சரியாக கிளியராக தெரிய மாட்டுது. ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ தண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இது கூட ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கக்குள்ளே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை விடாத கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனா நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.